சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பலாக்கொட்டை பாயாசம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். எந்த இதை வச்சுனாலும் நம்ம பாயாசம் பண்ணலாம். நம்ம நினைக்கிறது தான் சமையல். ஓகே, நம்ம பண்ணுறது தான் சமையல். வெரைட்டியாக நீங்கள் பண்ணி பார்க்கலாம். பலாக்கொட்டையில் பலாப்பழத்தில் பாயாசம் பண்ணலாம், மாம்பழத்தில் பாயாசம் பண்ணலாம். நான் வந்து வித்தியாசமாக பலாக்கொட்டையில் பாயாசம் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக பண்ணுறாங்க, ரொம்ப ஹெல்த்தியானது தான். பலாக்கொட்டையில் நிறைய சத்து இருக்குது. நான் இதுக்கு முந்தின ஒரு வீடியோவில் நான் அதோடைய சத்துக்கள்லாம் சொல்லியிருக்கேன். நிறையா அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, பொட்டாசியம் நிறையா இருக்குது. எல்லா விதத்துலேயும் அது வந்து நிறைய நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு இதை தான் நம்மளுக்கு அது தருது. அந்த பலாப்பழத்தோட கொட்டை, பழம், இலை எல்லாமே நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. ஸோ வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டில் பார்க்கலாம். பலாக்கொட்டை சீடை அரைச்சி வச்சுருக்கேன். சேமியா கொஞ்சம் வேக வச்சு வச்சுருக்கேன். குங்குமப்பூ, கண்டன்ஸ் மில்க், ஏலக்காய் தூள், முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கேன், சுகர், மில்க். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நான் வந்து இப்போ சீசன் பலாப்பழம் நல்லா கிடைக்குது. அந்த கொட்டையை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதாங்க, ரொம்ப சத்து உள்ளது. ஸோ இந்த மாதிரி பலாக்கொட்டையை நான் எடுத்து இதை நல்லா கழுவிட்டு குக்கரில் உப்புலாம் போடாமல் ஒரு விசில் எடுத்து நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு விசில் போட்டு இந்த வெள்ளை தோலை நம்ம இப்போ வந்து இந்த பச்சையாக இருக்கும்போது இந்த தோலை நம்ம நீக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். இந்த நகை கண்டுக்குள்ளெல்லாம் போயிடும். ஸோ வந்து வேக வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்து இந்த தோல் ஈஸியாக வந்துடுது. இந்த மாதிரி தோல் வந்துடுது. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் கிடைக்கும். இப்படி இருக்குது. இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த ப்ரௌன் கலரில் கிடைக்கும். இந்த அவுட்டர் லேயர்லேயும் நிறைய சத்து இருக்குது. ஸோ வந்து இந்த இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்படியே நம்ம வந்து வேக வச்சதை எடுத்துக்கலாம். நான் வேக வச்சதை அது மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்திருக்கேன். ஒரு 20 போல் நான் பலாக்கொட்டை எடுத்திருப்பேன். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வச்சு தான் இன்றைக்கி நம்ம பாயாசம் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு நம்ம வந்து இந்த 1 லிட்டர் பாலை நம்ம வந்து அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் காய்ச்சி ஆற வச்சுன பால் இதில் சேர்த்துக்கலாம். அந்த பால் வந்து ஒரு கொதி வரட்டும். பால் வந்து நமக்கு நல்லா கொதி வந்துச்சு, கொதி வர்ற மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த பேஸ்ட், அந்த பலாக்கொட்டை சீடை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பால் ஊற்றியே அரைங்க. கொஞ்சம் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு நம்ம இதை வந்து நல்லா கலந்து விட்டால் நல்லா கலங்கிரும். அது வந்து கட்டி தட்டாது. கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கிட்டு இதை நல்லா அந்த கரண்டியை வச்சே நம்ம வந்து நல்லா கலக்கி விட்டுருவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு நான் அதை ப்ரெசென்ட் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது நமக்கு அது டேஸ்ட்டு. இப்போ நம்ம அந்த இது பேஸ்ட்டெல்லாம் நல்லா சேர்த்து கிளறி விட்டோம். நீங்கள் கொஞ்சம் மீடியமாக ஃப்ளேமாக வச்சு நல்லா கிளறி விடுங்க. திருப்பியும் அது வந்து நல்ல ஒரு கொதி வரட்டும். ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது. நம்ம இதோட சேர்த்து இதை கிளறும்போது நல்ல வாசனையாக வருது. இடையிடையே கொஞ்சம் நல்லா அப்படி கிளறி விட்டுக்கோங்க. ஒரு திக்கு நம்மளுக்கே தெரியும் வித்தியாசம். நம்ம அது கிளறும்போது ஒரு திக்கு கன்சிஸ்டன்சி வந்த மாதிரி தெரியும். இப்போ நம்ம அந்த வேக வச்சுருக்கதை இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து சேமியா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வந்து ஜவ்வரிசி கூட நம்ம கொஞ்சம் வேக வச்சு அதை சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ½ குக் ஆனவர் அதை நம்ம எடுத்து வச்சுட்டு இதோட சேர்க்கும்போது, இதோட சேர்ந்து வேகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பிளெண்டாக இல்லாமல் நம்மளுக்கு வந்து அது நல்லா அந்த பாயசம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து தேங்காய் பாலையும் நம்ம செய்யலாம். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சுகர் வேண்டாம் அப்படின்னு நினச்சா நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையிலையும் செய்யலாம். வெல்லத்துலேயும் வெல்லம் பாகு காய்ச்சி அதுலேயும் நம்ம செய்யலாம். அதுவும் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்துட்டோம். ஃப்ளேமை மீடியமில் வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணுறோம். இதில் வந்து ஒரு 50 கிராம் கண்டன்ஸ் மில்க் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இல்லை அப்படி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை அவாய்ட் பண்ணிடலாம். அப்படின்னா சுகர் கூட கொஞ்சம் நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கோம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரும் ஆட் பண்ணிடுறேன். ஃபுல்லாக கண்டன்ஸ் மில்க் ஊற்றியும் நம்ம பண்ணலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போவும் ஒரு கொதி வரட்டும். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த நெய்யில் வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா நெய்லாம் நம்ம ஊற்றணும்னு தேவையில்லை. வாசனைக்காக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஆஃப் பண்ண பிறகு இது கொஞ்சம் திக்காயிரும். கொஞ்சம் இப்போ தண்ணியாக இருந்த மாதிரி தெரியும். பட் ஆஃப் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நல்லா திக்காயிரும்.
நம்ம வந்து ஹாட்டாகவும் நம்ம இதை எடுத்துக்கலாம், சில்லுன்னு எடுத்துக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். முந்திரி திராட்சைக்கு பதிலாக நீங்கள் வந்து ஆல்மண்ட் சீட் ஆல்மண்ட் பாதாம் இருந்தால் கூட அதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணலாம், பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கோகோனட் நெய்யில் வறுத்து அந்த சின்னதாக கட் பண்ணி கோகோனட்டை அதை கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டில் நம்ம வந்து அந்த கொஞ்சோண்டு சூடான பாலில் அந்த குங்குமப்பூவை கரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா அது ஒரு லைட்டாக ஒரு எல்லோயிஷ் கலர் வரும், அப்படி லைட்டாக கலர் வரும். ஸோ அதுக்காகவும் அந்த வாசனைக்காகவும் அதை ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க, ஒன்றும் தேவையில்லை. அது அவ்வளோதான், நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இப்பொழுது சுவையான பலாக்கொட்டை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா தித்திப்பாக இருக்குது. இதை வந்து நீங்கள் நம்ம வந்து பசும்பாலில் பண்ணலாம்னா தேங்காய் பால் ஊற்றியும் நம்ம பண்ணலாம். சுகருக்கு பதிலாக நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை ஆர் வெல்லம் சேர்த்தும் நம்ம பண்ணலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.